Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்து MBBS சீட்டுக்கான கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த இதுல வந்து cucet ஃபீன்னு சொல்லி மொத்தம் 4000 ரூபாய் வாங்குறாங்க. cucet ஃபீ வந்து எவ்வளவு வாங்குறாங்க? 4000. ஓகேவா? கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீ தான். ஓகேவா? இது டியூஷன் ஃபீஸ்க்கு 4000 ரூபாய் ஆனா பட் நீங்க 13610 தாரீங்க அப்படின்னா எதுக்கு நீங்க 13000 தாரீங்கன்னு தெரியும்ல, அதுக்குள்ள என்னென்ன ஃபீஸ்லாம் அடங்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஓகேவா? அடுத்து வந்து ஸ்பெஷல் ஃபீன்னு சொல்லி உங்களுக்கு 950 ரூபாய் வாங்குறாங்க. ஸ்பெஷல் ஃபீன்னு சொல்லி 950 ரூபாய். ஓகேவா? அடுத்து காஷன் டெபாசிட் அந்த ஸ்பெஷல் ஃபீஸ்ல வந்து எதுவும் நீங்க எழுதுறீங்க தெரியுமா? இயர் அனாட்டமி எக்ஸாம், பிசியாலஜி எக்ஸாம் எல்லா எக்ஸாம்ஸ்லயே ஃபீஸும் அதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிரும். ஓகேவா? காஷன் டெபாசிட்னு சொல்லி உங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ் வாங்குறாங்க. காஷன் டெபாசிட் வந்து எவ்வளவு? 1000 ரூபீஸ். அடுத்து லைப்ரரி ஃபீன்னு சொல்லி உங்களுக்கு 1000 ரூபீஸ் வாங்குறாங்க. லைப்ரரி ஃபீன்னு சொல்லி 1000 ரூபீஸ் வாங்குறாங்க. அடுத்து வந்து யூனிவர்சிட்டி ஃபீன்னு சொல்லி 6060 ரூபீஸ் வாங்குறாங்க. யூனிவர்சிட்டி ஃபீ எவ்வளவு வாங்குறாங்க? 6060 ரூபீஸ் வாங்குறாங்க. ஓகேவா? அடுத்து LIC வந்து உங்களுக்கு வந்து குரூப் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து 300 ரூபீஸ் வாங்கிருக்காங்க. LIC வந்து எவ்வளவு வாங்கிருக்காங்க? 300 ரூபீஸ் வாங்கிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து 100 ரூபீஸ் வாங்கிருக்காங்க. ரெட் கிராஸ்னு சொல்லி 100 ரூபீஸ் வாங்கிருக்காங்க. அடுத்து மிஸ்செலேனியஸ் ஃபீஸ்னு சொல்லி 100 ரூபீஸ் வாங்கிருக்காங்க. அடுத்து ஃபிளாக் டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு 100 ரூபீஸ் வாங்கிருக்காங்க. அடுத்து மொத்தம் டோட்டல் இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினாதான் எவ்வளவு வருது? 13610 ரூபாய். இதுதான் வந்து கவர்மெண்ட் நிர்ணயிக்கப்பட்ட ஃபீஸ். இந்த ஃபீஸ வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது டீம்டு டிராஃப்டா வந்து நீங்க எடுத்துக்கணும். டிராஃப்டா எடுத்துட்டு போய் நீங்க கவுன்சிலிங் ஹாலில் 13610 ரூபாய் நீங்க கட்டிடுவீங்க. ஓகேவா? அடுத்து செமி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அது வந்து என்னது அப்படின்னா ESIC மெடிக்கல் காலேஜ் KK நகர் சென்னை. ஓகேவா? இது ESICங்கிறதுங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு. ஓகேவா? இப்ப ESICன்னு சொல்லக்கூடிய ESIC சென்னை. ஓகேவா? இதுக்கு வந்து எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா 1 lakh ரூபீஸ் வாங்குறாங்க. 1 lakh ரூபீஸ் வாங்குறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்ல, இது என்னுடைய IP வார்டுக்கு 24,000 வாங்குறாங்க. ஓகேவா? IP வார்டுக்கு 24,000. இந்த 1 lakh ரூபீயை வந்து ஃபிக்ஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ESI சென்னையினுடைய இன்ஸ்டிடியூட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. இது வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து BDSக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான BDS சீட். மொத்தம் எத்தனை சீட்டு? தமிழ்நாடு டென்டல் காலேஜ்ல 100 சீட்டு, ராஜாமுத்தியால 100 சீட்டு. நம்மளுக்கு இன்னொரு ஹாப்பியான நியூஸ், நெக்ஸ்ட் இயர் தான் வந்து காலேஜ் வர வாய்ப்பு இருக்கு. புதுக்கோட்டையிலேயும் டென்டல் கவர்மெண்ட் காலேஜ் கட்டிட்டு இருக்காங்க. அது எப்ப அமலுக்கு வருது தெரியல, இன்னும் 1 or 2 இயர்ஸ்ல வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 2000 சொல்லிருக்காங்க. டியூஷன் ஃபீஸ் வந்து 2000. ஸ்பெஷல் ஃபீஸ்னு சொல்லி எக்ஸாமினேஷன் ஃபீஸையும் இன்க்ளூட் பண்ணி 950 ரூபீஸ் வாங்குறாங்க. காஷன் டெபாசிட்னு சொல்லி உங்களுக்கு 1000 ரூபீஸ் வாங்குறாங்க. காஷன் டெபாசிட் அப்படின்னா 1000 ரூபீஸ் வாங்குறாங்க. லைப்ரரி ஃபீன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 1000 ரூபீஸ் வாங்குறாங்க. ஓகேவா? யூனிவர்சிட்டி ஃபீன்னு சொல்லி உங்களுக்கு 6060 ரூபீஸ் வாங்குறாங்க. யூனிவர்சிட்டி ஃபீன்னு சொல்லி ஒரு 6060 ரூபீஸ் வாங்குறாங்க. LIC ஃபீன்னு சொல்லி ஒரு 100 ரூபீஸ் வாங்குறாங்க. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், LIC ஃபீஸ்க்கு வந்து 300. LIC க்கு வந்து 300. ரெட் கிராஸ்னு சொல்லி உங்களுக்கு 100 ரூபீஸ் வாங்குறாங்க. மிஸ்செலேனியஸ் ஃபீஸ்னு சொல்லி ஒரு 100 ரூபீஸ் வாங்குறாங்க உங்களுக்கு. அடுத்து ஃபிளாக் டேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 100 ரூபீஸ் வாங்குறாங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் கூட்டினாதான் 11610 ரூபாய். MBBS ஓட இதுக்கு
2000 ரூபாய் கம்மி தான் வந்து கவர்மெண்ட் நிர்ணயிக்கப்பட்ட ஃபீஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் பிடிஎஸ் சீட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து டிராஃப்டா நீங்க எடுத்துட்டு போய் கவுன்சிலிங் ஹால்லேயே வந்து நீங்க கட்டுற மாதிரி வரும். ஓகேவா? இதுல இருந்து எக்கச்சக்கமான ஃபீஸ்லாம் வராது. இதை போய் நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன் போடும்போது என்ன ஒரு அலாட்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு போய் அட்மிஷன் போடும்போது உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் ஃபீஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? மற்ற எந்த ஃபீஸும் வராது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.